பாருங்கள் இந்த திருநெல்வேலியில் எவ்வளோ ஸ்பேஸு. நம்ம போகிற கோயில் வந்து அழகான தாமிரபரணி ஆறு போக போகிறோம். இந்த இடம் வந்து இந்த சந்தில் தான் போகணும். இதுதான் இந்த சந்தில் தான் இந்த இது இருக்குது, தாமிரபரணி ஆறு. பாருங்கள் இந்த ஸ்பேஸ், இந்த இடம் தான் போக போகிறோம். கோயிலுக்கு போக போகிறோம். பாருங்கள் இதே போகிறோம். இந்த ரோட்டில் வந்து வண்ணார்பேட்டை, இது வந்து திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இதே ரோட்டில் வந்து திரும்பணும். பாருங்கள் இந்த கரெக்டாக லெஃப்ட்டில் எடுத்துக்கணும். பாருங்கள் பேராச்சி அம்மன் கோயில் பேர் போட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த சந்தில் போய்ட்டு கரெக்டாக போங்க. கோயில் வரும்போது இதான் கோயில், ரைட்டு எடுத்துக்கோங்க. இதான் கோயில் தாமிரபரணி ஆற்றில். இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த கோயிலை வந்து இறந்தவங்களுக்கு 2வது நாளில் வந்து பரிகாரம் பண்ணி இந்த இடம் தான். கோயில் பூஜை நடக்குது. எல்லாருமே இந்த இடம் தான் நல்லா ஃபேமஸ். தாமிரபரணியில் மழை பெஞ்சால் அந்த இது ஃபுல்லாக முந்தி போயிடும். ஸ்பேஸு இது ஃபுல்லாக இந்த மண்டபமே முந்தி போயிடும், எதுவுமே இருக்காது. இது ஃபுல்லாக தாமிரபரணி ஆடு. எல்லோரும் குளிக்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்குற வந்து தாமிரபரணி ஆறு. இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். மர செடி கொடிகள் எல்லாமே ஸ்பேஸ்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தோன்னா அழகாக இருக்கும். ஒவ்வொரு பிளேஸும் நீட்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இல்லை ஸ்பேஸும் வந்து ஒவ்வொரு இடமும் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்க இங்கே பாருங்கள், தாமிரபரணி ஆடு, திருநெல்வேலி மாவட்டம். அழகாக இருக்கும். ஸ்பேஸ் பார்த்தோன்னே நல்லா பாருங்கள், அழகாக இருக்கும். பாருங்கள் இதான் கோயில். தாமிரபரணி ஆற்றில் கோயில் இருக்குது. இங்கே வந்து அழகாக ஒவ்வொரு பிளேஸும் அழகாக இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் பரிகாரம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து இறந்தவங்களுக்கு 2வது நாளில் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க இந்த ஸ்பேஸில். பாருங்கள் இங்கே வந்து திருவிழா கூட நடக்கும் இந்த ஸ்பேஸில். கோயிலில் இருக்குது. நல்லாயிருக்கும். கோயில் திருவிழா நடக்கும் இங்கே. எந்த நாளும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் இங்கே தான் நடக்கும் இந்த கோயிலில். இந்த மண்டபத்தில் தான் எல்லா ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் ஆலமரம். இங்கே தொங்கலாம், விளையாடலாம். பசங்கள்லாம் வந்தால் இங்கே வந்து அழகாக விளையாடுவாங்க. ஆலமரத்துல பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும். பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் கை கூட தொட்டுக்கலாம், பேசி ஆடலாம், ஜாலியாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப பிடிக்கும். இது கோயில். ஸ்பேஸ் பாருங்கள். இந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து லீவ் டைமில் வந்துட்டுனா இங்கே வந்து எல்லோரும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. இந்த ஸ்பேஸ் வந்து அழகாக இருக்கும். இதான் கோயில். இந்த கோயிலை வந்து வருஷத்துக்கு நல்ல ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. இதான் முருகன் கோயில். பாருங்கள் அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸும்.
இதுதான் கோயில் பாலசுப்ரமணியம் முருகர் கோயில். இந்த கோயில் நல்லா ஃபேமஸாக இருக்கும். இந்த கோயில் திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோயில் கும்பிட்டு சில பேர் குளிச்சுட்டு வந்து இந்த கோயில் வந்து சாமி கும்பிடுவாங்க. இது ஆதி பராசக்தி கோயில் வரப்போகுது. இது மகாதேவர் கர்நாடகோடி சிவனை போற்றி ஈஸ்வரின் பெருமாள் குடும்ப. இந்த கோயில் பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்கணுங்க. கோயில் போட்டி இருக்கனால இப்போ 6 மணி மேலே திறப்பாங்க. இது பகவதி அம்மன் கோயில். இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. தாமிரபரணி பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது. பேரத்து செல்வி அம்மன் கோயில். இந்த கோயில் பாருங்கள். இந்த கோயில் நல்லா ஃபேமஸாக இருக்குது. இது மகாகாளி பாய் கோயில் ஃபேமஸாக இருக்கும். இது வந்து இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து நிறைய கூட்டம் வரும். எப்போதும் இந்த கோயில் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். கோயில் கூட்டமாக வந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இங்கே இந்த கோயில் என்ன நினச்சாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இறந்தவங்களுக்கு 2ஆம் நாள் பரிகாரம் பண்ணுறவங்கலாம் இங்கே தான் வருவாங்க. நிறைய கூட்டம். இதுதான் தாமிரபரணி ஆறு. இது முருகர் கோயில். வாங்க. இந்த இடம் தான் நிறைய கூட்டம். எப்போ பார்த்தாலும் இந்த ஏரியா வந்து எல்லாமே நல்லா இருக்கும். பார்க்க இந்த கோயில் வந்து ஃபேமஸாக இருக்கும். பாருங்க இந்த கோயில் வந்து ஆதி பராசக்தின்னு கோயில்.